पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 640வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது பராக் என்கிற திருநாமம். அதாவது உள்ளே இருப்பவன் என்று உள்ளே காட்டி நாராயணனை உணர்த்தியது சென்ற திருநாமம். நாரதருக்கு உடனே ஞாபகம் வந்துடுத்து. எம்பெருமான் எல்லாத்தையும் உள்ளே உறைந்து அந்தர்வியாப்தி என்று உள்ளிருந்து இயக்கிறான். அதே சமயத்தில் எல்லா பொருளையும் சூழ்ந்து வெளியிலையும் வியாபிச்சிருக்கான். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்துன்னு சொல்ற மாதிரி பொருளுக்கு வெளிலேயும் இருக்கான் உள்ளேயும் இருக்கான். ரொம்ப கஷ்டம் இல்லது. அந்த பொருளாக இருக்கான், அந்த பொருளுக்கு உள்ளே இருக்கான், அந்த பொருளுக்கு வெளிலேயும் இருக்கான். அந்த பொருளாக இருக்கான்னா அந்த பொருளே இவன் அர்த்தம் இல்லை. அந்த பொருள் இவன் இல்லாமல் இயங்காது. இவன் என்று தனித்து இருக்க இயலாது. அந்த பொருள் இவனுக்கு வடிவம் உடம்பார். இப்படி எல்லா பொருளையும் பகவான் உள்ளேயும் இருந்து இயக்கிறான், வெளியிலையும் கண்ட்ரோல் பண்றா சுத்தி வச்சு. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, பகிர் வியாப்தின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்ல அந்தர் பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. நாம் இப்படி என்னம்னா நம்ம சுத்தி காத்து இருக்கு, காத்து நம்மை சூழ்ந்து இருக்கு, காத்து நமக்கு வெளிப்புறம் பரவி இருக்கு. அதான் பகிர் வியாப்தி. உள்ளே காத்து கிடையாது. நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த வாயுமண்டலம் அப்படியே இருக்கான்னு இல்லை, அங்கே ஏதோ லிமிட்டட் காத்து போக்குவரத்து. அதனால இப்படி வெளியிலேயே சூழ்ந்திருக்கக்கூடிய தன்மை இருப்பதனால எம்பெருமான் பராக் வெளியிலேயும் இருப்பதாக சொல்றோம். உள்ளேயும் காண்பிக்கலாம், வெளியேயும் காணலாம். அவனே இவனும், இவனே அவனும். அப்படி உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கக்கூடிய பகவான் என்று அவனை பிரத்யக் என்ற திருநாமத்தால் அனுபவித்து விட்ட நாரதர் இப்பொழுது உபனிஷத்தினுடைய பாதையிலே சென்று வெளியும் வியாபிச்சிருக்கான். அதனால இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, இப்போ எள்ளுல எண்ணெய் இருக்கு. எள்ளுல எண்ணெய் இருக்குன்னா எள்ளுக்குள்ள எல்லாம் எண்ணெய் இருக்கு. எள்ளுக்கு வெள்ளை எண்ணெய் இல்லை. கரெக்டா? எண்ணெய் நல்லா ஆட்டினா உள்ள இருக்கிற எண்ணெய் வெள்ளை வரும். எண்ணெய்க்கு எள்ளுக்கு வெளிப்புறம் எண்ணெய் இல்லை, எள்ளுக்கு உட்புறம் எண்ணெய். அதே குடத்தின் மீது துணி இருக்கு,
எள்ளுள் எண்ணெய் குடத்தின் மீது துணின்னா அந்த குடத்தின் மீது ஒரு பக்கம் மட்டும் துணி படரலாம், அந்த குடத்தை முத்தியும் துணியால் சுற்றி வச்சிருக்கலாம். இப்போ இந்த துணி அந்த குடத்தை வெளியில வியாபிச்சு, எண்ணெய் உள்ளே வியாபிச்சிருக்கு, உள்ளே இருக்கு, துணி வெளியே இருக்கு. எம்பெருமான் எண்ணெய் போல் உள்ள இருக்கான், அந்த போர்த்துற துணி போல வெளியில இருக்கான். அப்ப நமக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் அவன்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ரெண்டு பக்கம் இன்சைட்ல இருந்து அடிக்கிறான், அவுட் சைட்ல இருந்து அடிக்கிறான். இந்த பக்கத்துலையும் சிக்ஸர் அடிக்கிறான், அந்த பக்கத்துலையும் சிக்ஸர் அடிக்கிறான். அப்படின்னா என்ன? அது திண்டாடி, ரெண்டு பேட்ஸ்மேன் அடிச்சா திண்டாடி போறான் எதிர் சைடு தான். அந்த மாதிரி எம்பெருமான் அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி இரண்டு வித வியாப்தி உடையவன். இந்த மாதிரி வியாப்தி இருப்பதனால்தான் அவனுக்கு பிரம்மம் என்று பெயர். எங்கும் பறந்திருக்கிறவன், பெரிய ஆசர். இது அத்தனையும் நினைச்சுண்டு எல்லாத்துக்கும் பகிர் வியாப்தி உள்ள பெருமான் இவன் ஞாபகப்படுத்துறார். அதனாலதான் ஆழ்வார்களை சதயம் பகவான் பரிசோதிக்க கேட்பான். என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா? என்னவோ பெரியவங்க சொல்லி கொடுத்தா தெரியும். அவன் உன்னை காட்டுன்னு கெஞ்சறி என்னை காட்டுவானே, நான் தான் உன்னை சுற்றி இருக்கேன். சுற்றி இருக்கானோ பெருமான், அப்படி அங்கே பார்த்துக்கோயேன். அது எனக்கு போர் அடிக்கிறது. இந்த மாதிரி சுற்றி இருக்கிறது ஃபிலசாபிக்கலி ஓகே. ஆனால் உன்னை கொஞ்சறதுக்கு நீ வாய் திறந்து பேசினா தானே, உனக்கு கண்ணு மூக்கெல்லாம் தெரிஞ்சா தானே நல்லா இருக்கும். அப்படியே வியாபிச்சிருக்க. ஆகினால் நீ உனக்கே ஒரு வடிவத்தோடு எங்கள் முன்னாடி வரோம் தான் நாங்கள் கேட்குறோம். எனக்கு நீ எங்கும் இருக்கா என்பது நன்கு தெரியும். எந்தளூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எந்தளூருங்கிறது மாயவரம். மாயவரம் அப்படின்னு சொல்கிறோம். மாயவரத்துக்கு இப்போ என்ன தமிழ் பேர் வச்சுருக்காங்க? மாயவரம் பழைய கால ஜங்ஷன் பேர். எங்கள் இடத்துல மாயவரத்தில் அங்கே பார்வதி தேவி மயிலாக இருந்து பூஜை பண்ணா, அதனால் மயில் பூஜை பண்ண இடம், அந்த அடிப்படையில் பெயர் வைக்கணும் அப்படிலாம் சொல்லி மாற்றிருக்காங்க பெயர். அந்த மாயவரத்தில் பெரிய பெருமாள் கோயிலும் இருக்கு. காவேரிக்கு நடுவில் எங்கெல்லாம் காவேரி கிளையா பெறுகிறதோ அங்கெல்லாம் நடுவில் பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். அந்த மாயவரத்தில் பெருமாள் அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் பள்ளி கொள்கிற கஷேத்திரமே கிடையாது. கடலை கலந்துடுறது காவேரி. பூம்பட்டினம் வந்துடுறதே காவேரி பூம்பட்டினம். அந்த மாயவரத்தில் பரிமள ரங்கநாதன் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். அந்த ரங்கநாதன் ஒரு அழகாக இருப்பார். கடைசி சயனம் காவிரிக்கு நடுவில் நிறைவு ரங்கம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் 4 கையோட பெருமாள் படுத்திருக்கார். அந்த ஊருக்கு திருமங்கை ஆழ்வார் வந்தார். அவர் வர நாழி சரியான உச்சி பூஜை முடிஞ்சு போயிடுச்சு. அர்ச்சகர் பூட்டி கதவெல்லாம் அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டார். ஆழ்வார் வந்து நிற்கிறார். சாயங்காலம் கதவு திறப்பாங்க, 4 மணி தரிசனம் பண்ணலாம், ஏன்னு சாப்பிட்டு வா அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போது. ஆனால் ஆழ்வாருக்கு உள்ள வெறி அப்போதே பார்க்கணும். அதனால பெருமாளே காட்சி கொடுங்கிறார். பெருமாள் சிரிச்சான். எதுக்கு சிரிக்கிறேன்னா, தீயம்பெருமான் நீரம்பெருமான் இந்த மாதிரியா சலசலத்தில் வாய்க்கால் உணவு பார், காவேரி வாய்க்கால். அதுவும் நான் தான் அந்த தண்ணி நானா இல்லையா? தண்ணிக்குள்ள நான் இருக்கேனா இல்லையா? அப்படி அதில் பாரு, என்ன நீரில் பாரு, தீயில பாரு, வெளியில் பாரு, காற்றுல பாரு, காமின்னு என் படத்தில் போட்டு அதான் பூட்டு போயிட்டானே அப்படின்னு பகவான் சொன்னான். ஆழ்வார் சொன்னார், இந்த பார்க்கறது எங்களுக்கு தெரியாதா? இப்படி பார்க்கக்கூடாது. உன்னை சங்க சக்கர கதாதரனாக ஒரு அழகான திருமேனியோட கூட நீ பள்ளி கொண்டிருக்கே, அப்படி பார்க்கணும். இது எல்லாருக்கும் தான் காட்சி கொடுக்குற, யோகிகள்லாம் பார்க்கலையான்னா. எல்லாருக்கும் போடுறத மாப்பிள்ளைக்கு போடுவாங்களா? மாப்பிள்ளை வந்தார் வீட்டுக்கு, பையன் வந்தான், அம்மா சொன்னான் மாப்பிள்ளை வந்திருக்காரா, அவருக்கு ரவா உப்புமா பண்ணணும், பண்ண போகிறேன், அதனால் அவருக்கு ரவா உப்புமா போடுறேன், உனக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன், நீ வழக்கம் போல் சாப்பிட்டு பழைய சாதம் இருக்குன்னாங்க. அவன் எனக்கு கூடாதா, எனக்கு மட்டும் அதே பழைய சாதம், அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் உப்புமா கிண்டி போடுவியானா? அவன் மாப்பிள்ளடா, நீ பிள்ளை உங்கள் மாமனார் வீட்டில் போச்சே போடுவாங்க.
அவருக்குன்னு மாப்பிள்ளைன்னு வந்தால் அவருக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண வேண்டாமா? மாப்பிள்ளை உங்களுக்காக நெய்யில் பண்ணிடுவோம், ரவா உப்புமா, முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கோம், இது அசல் நல்ல உப்புமா பண்ணியிருக்கோம்னு போடுவாங்க. அவர் பழைய சாத்தியாக போடுவாங்க. வீட்டு பிள்ளைக்கு பழைய சாதம் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடியாகும் பழைய சாதத்தை. இங்கே தீயில் நெருப்பில் இருக்க தண்ணியில் இருக்கிறன்னு காண்பி. அது எனக்கு சரி வராது, உன் வடிவத்தை தான் பார்க்கணும்னு ஆழ்வார் பிடிவாதம் பிடிச்சார். கதவு திறந்தா தானே கோயில் வடிவத்தை பார்க்கறது. அர்ச்சகர் தான் அங்கே இருக்காரு. பெருமாள் பார்த்தான், ஏன்யா படுத்துறீர், நீ பாட்டுக்கு அப்புறம் செய்வேன், என்ன அவசரம்? இல்லை, என்னுடைய உடம்பு இது நான் பார்க்கணும்னு ஆழ்வார் சொன்னேன். என்னுடைய உடம்பு? ஆமாம், உனக்கு உடம்பு வச்சுக்கிறதே நாங்கள் ரசிக்கத்தானே, இல்லைன்னா நீயே மோந்து பார்த்து நீயே ரசிச்சுக்கோ, வாழ்ந்தே போம் இந்த ஊரிலே, நாசமாக போறீ அப்படின்னு. பகவானை பற்றி இப்படியா சோத்திரம் பண்ணுவான் ஒருத்தன். ஆனால் பகவான் பார்த்தான், ஆழ்வாருடைய இந்த வெறித்தனமான அன்பை அந்த அட்டகாலு போட்டு தெரிஞ்சது, கதவை திறந்து உள்ள வந்து ஆழ்வார். அந்த மாதிரியாக வெளிப்புற வியாப்திங்கிறது ஒன்று, உட்புற வியாப்திங்கிறது ஒன்று. அதெல்லாம் நான் புரியறதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொன்னோம். அப்படி எங்கும் பரவி இருக்கக்கூடிய பெருமான், எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கக்கூடிய பெருமான். அந்த சூழ்ந்திருக்கிற தன்மையைத்தான் பராக் என்கிற வார்த்தை சொல்லி. வியாப்தஸ்ய சர்வஸ்ய பகிஸ்ஸ ஏஷக பராக்பதேனபி ச உச்யதே தத் பராகிதி பிரவச்சனாமதேயம் சத்தாச்சலேஷோ பகவான் பிரபுர்ணஹ பராச்சே நமஹ. இதற்கு தமிழ் கேட்டுக்கொள்ளுங்கள். வெளியே பரவிய தன்மை தன்னால் பிரதீகெனும் பேரதுவும் பெற்றவர், கற்றவர் போற்றும் வெங்கடமாலே. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.